மேடையில் வீட்டிற்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் மூவேந்தர்களுக்கும் கோவை மாவட்ட வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் சார்பாக இனிய மதிய வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த எழுச்சி மகாநாடு தொடர்பாக தேதி அறிவிச்சிட்டீங்க, நன்கொடை வசூலிப்புக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆயுள் சந்தா வசூலிலையும் கோவையில் முன்னுரைப்பாடாக அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இந்த எழுச்சி மகாநாடு தொடர்பாக அனைத்து செட்டியார்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு தலைவரும் மற்றும் பொருளாளர், செயலாளர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கே கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளாஞ்செட்டியாரில் பல பிரிவர் இருக்காங்க. கொங்கு செட்டியார், சோழிய செட்டியார், ஆரிய வைசியர், குறிப்பாக இந்த நகரத்தார் நிறையா இருக்காங்க. இந்த நகரத்தாரை நம்ம கூட இணைச்சா கோவை மாவட்டத்தில் வணிகத்தில் நிறையா செயல்பட்டு இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் அவங்க கூடவும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நகரத்தார்கள், காரைக்குடிக்காரர் சொன்ன மாதிரி இந்த நகரத்தார்கள் நம்ம கூட இருந்தால் அது நமக்கு ஒரு பெருக்க பலமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள நகரத்தார்களை இணைக்க வேண்டிய முயற்சிகளை நாங்கள் இந்த நேரத்தில் செய்து வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த மகாநாட்டிற்கு எங்களுடைய முதல் பங்களிப்பாக 21,000 ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதை இந்த நேரத்தில் வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த எழுச்சி மகாநாட்டிற்கு எங்களால் என்னென்ன எத்தனை பேரை கூட்டு வர முடியுமோ அத்தனை பேரையும் கூட்டு வர்றோம். அதுக்கு வேண்டிய உதவிகளையும் நல்ல முறையிலே செய்து கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவேங்கடாவன் அவர்களுக்கு நன்றி. 21,000 நன்கொடை ஆயுள் சந்தா வழங்கியதற்கு நன்றி. கோவை மாவட்ட